ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எஸ்பெஷலி லைக் பண்ணுங்க ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This video is sponsored by Satyabama Institute of Science and Technology. அவர் அந்த பாக்ஸிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கும் அவரோட ரியல் கேரக்டர் இட்ஸ் வெரி கான்ட்ரடிக்டிங். ரெண்டுத்துக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. பிக் பாஸா? ஓகே, see he is a big prankster. சரியா? சோ நான் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. I told him I've never felt this about you. Like ஒரு பேருக்கு கூட நீ ஸ்டாமர்லாம் பண்ணதில்லைன்னு அப்போ கூட நான் அதான் சொன்னேன். This is one more thing that people might not know about him. He's acted in VIP too. அந்த ஒரு 3-4 ஷாட் வரதுக்கு வந்து லிட்டரலா ஒரு மாசம் 20 நாள் 25 நாள் he had to go for shoot. சூரரை போற்று படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Is it true? And I think ஓரளவுக்கு ரம்யாக்கும் அவருக்கும் டெம்பரமெண்ட் செட் ஆகும் நான் நினைக்கிறேன். He is not 28. This is for all you girls. எனக்கு எப்படி இருந்துச்சு, டேய் இதை சொல்லியிருந்தேன்னா நான் 1000 பொண்ணு கொண்டு வந்து நிறுத்திருப்பேனே. கேட்டுக்கோங்கப்பா. I met him only after his breakup and see அவரே சொல்லியிருந்தாரு that he got into habits. ரொம்ப eventually if people hurt him or I would want him to come out than stay. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜித்து. ஸோ இன்றைக்கி என் கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த கிரேட் ஃபேஷன் டிசைனர் தீபா அவர்கள். இதில் முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய கேர்ள்ஸோட ஹார்ட்டை ஸ்டீல் பண்ணியிருக்காரு இல்லையா, சோம்சேகர் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க தீபா அவர்கள். ஹாய் தீபா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டு வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காரு, உள்ள ரேப் சாங்லாம் பாடி பயங்கர எந்தூவாக வேற இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக பெரிய போஸ்ட் போட்டீங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிற இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததில்லை அண்ட் உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய என்ட்ரி பற்றி நீ சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக. ஸோ பிக் பாஸ் வந்து சோம்கே வாஸ் அ டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இதுதான் எனக்கு அவரை தெரிஞ்ச இந்த 5-6 இயர்ஸில் வந்து அந்த பிக் பாஸ் பிஃபோர் திஸ் ஹோல் பிக் பாஸ் சீன் அவ்வளோ கண்டினியூஸாக நான் மீட்டே பண்ணதில்லை. ஸோ அது ஒன்று நடந்துச்சு. அண்ட் தென் வி வென்ட் டு Bangalore trip was like a Big Boss house by itself. Okay. Which is very, I mean we had a lot of fun there. அங்கே அந்த ஷூட்டுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராமா எலிமெண்ட்டு சில விஷயம்லாம் நடந்துச்சு. It was fun and it was nice, it was fun. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி வரோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks டெய்லி மீட் பண்ணதுக்கப்புறம் we are coming back. வந்து ஒரு 1.5 நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன். ஹீ கால்ட் மீ ஒரு மத்தியானம் மாதிரி ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரே ஃபார் மீ, நான் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக போகிறேன், யூ ஜஸ்ட் ப்ரே ஃபார் மீ சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் நான் சொல்கிறேன்ல, நான் நிஜமாகவே கோட்டை சமையல் எனக்கு இதெல்லாம் மறந்துடும். அப்புறம் ஹீ கால் மீ அகெயின் அரௌண்ட் 12:30-1 in the night. நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனேன், என்ன ஆச்சுன்னு கேட்டியா? நீ என்னன்னே சொல்லலையே. இப்போ எனக்கு எப்படி தெரியும்? He said I'm entering Big Boss. See, he is a big prankster. சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. நான் அதாவது அவர்கிட்ட ஓப்பனாக நீ போய் சொல்கிறேன்னு நான் சொல்லலை. பட் ஸ்டில் பிக் பாஸா? ஓகே, ஐ வாஸ் லைக் ஃபைன். இஃப் திஸ் அப்போ கூட நான் சொன்னேன், இஃப் திஸ் இஸ் ட்ரூ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. பிகாஸ் அவர் நிறைய ப்ராங்க் பண்ணுவார், லைக் ஹீஸ் அந்த மாதிரி. ஸோ சடனாக என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks மீட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், பிக் பாஸ் வாஸ் அ வெரி சடன் திங் ஃபார் ஹிம் இட் செல்ஃப். ஓகே, இட் வாஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீ ஹிம்செல்ஃப் நியூ தட் இட் வாஸ் பிக் பாஸ். ஸோ அவருக்கு வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு கூப்பிட்டாங்க, லைக் ஐ ஹேட் டு திங்க் அந்த மாதிரிலாம். ஹானஸ்ட்லி ஹீ டிடன்ட் ஹேவ் தட் டைம் டு ஈவன் ப்ராசஸ். ஹீ வாஸ் வெரி ஹாப்பி. ஹீ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பட் there were a lot of rumors இல்லையா, ரூமர்ஸ் ஆஸ் இன் வெளியே இருக்கிறவங்களே யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லிலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சுட்டு he was telling அதாவது ஒன்று people are too young or too old. அஃப்கோர்ஸ் அந்த லிஸ்ட்லேருந்து இப்போ பாதி பேர் இல்லை, பட் ஃப்ரம் வாட் வி நியூ பேக் தென் அது இருந்துச்சு. பட் he was very emotional, he was very happy that அவருக்கு சிங்கே ஆகலை கொஞ்ச நாளைக்கு. ஹி வாஸ் லைக் இஸ் இஸ் ரியலி ஹேப்பனிங் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வைல் ஹி வாஸ் குவாரண்டைன்ட், அஃப்கோர்ஸ் இது என்ன ஆயிடுச்சு,
ஒரு அவங்க ஃபேமிலி, நான் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2, ஐ திங்க் 1 or 2 other friends. So we have this other set of common friends. அவங்க வந்து she is more like his elder sister மாதிரி. அவங்க லண்டனில் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியுமா தெரியாது எனக்கு. ஸோ நான் அவங்ககிட்டயும் இதை பற்றி பேசிக்கல. பட் ஐ திங்க் he was only talking to all of us அந்த டைமில். Other friends thought he was in Coimbatore. Okay. So that's what we said outside. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதாவது I was so excited for him. அண்ட் அந்த பெங்களூர் ஷூட்டோட கண்டினியூட்டி வேறு இங்கே இருந்துச்சுங்களா. ஸோ அவர் வர முடியாது. அந்த டீம் கிட்ட நான் சொல்லணும். எனக்கு ஒரு வாட்டியும் ஃப்ளோவில் வருது, நான் வந்து ஓகே நம்ம சொல்லக்கூடாது. ஸோ தட் பார்ட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் எங்கள் குரூப்லேயே அது எப்படின்னா சோம்னாலே வந்து நான் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துப்பேன். அண்ட் இப்போ கூட வந்து ஹீஸ் கான் சம்வேர், ஃபோன் இருக்கு, வி கேன் டூ கால்ஸ்னால் அது தெரியாது. நவ் வென் யூ ரியலைஸ் யூ கான் டெக்ஸ்ட் அ பர்சன், லைக் அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது, அதுவும் இந்த ஏரால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவர் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பாண்டிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒன்றா. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் போட்டதே வந்து கடைசியாக வந்து அழுது தான் போட்டிருந்தார் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி. அதாவது வீடியோ காலில் நான் போகிறேன், இதுதான் நான் பேச போறோம், கடைசியா நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. I think he called a couple of people around the same time. அவங்க அம்மாக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நான் சொன்னல இன்னொருத்தவங்க இருக்காங்க யூகேல. He would have called all of those people. He just said this is finally happening. And see நாங்க 2 பேருமே வந்து நான் அந்த போஸ்ட்லயே போட்டுருப்பேன், லவ் ஹேட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்களுது. அவர் சரமாரியா கலாய்ப்பாருங்க. நான் ஜென்ரலாக ஆஃபெண்ட் ஆக மாட்டேன் அதுக்கெலாம். பட் he knows where to respect me also. That's something I really adore about him. So why inga set of and the comfortable set of people irikkrappo da and the pulling legs and all that will happen. But vera yaracha edha panna உடனே வந்துருவாரு. ஆமா, he is not that arrogant. அந்த சண்டை போடுற கத்தி அந்த டெம்பர்மெண்ட்ல நான் சோம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பட் he ensures to stand up for me. So that has been there. ஸோ அதனால நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாகவே வந்து சரி ஓகே கஷ்டமாக தான் இருக்குது, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு we were ignoring it அந்த ஒரு வாரமாகவே. பிகாஸ் I was telling him, என்னடா you will just go now, I can't text you, is it, I can't talk to you, is it. So he was like, சும்மா நடிக்காது அது மாதிரி. Okay, but I said no, I really feel bad, like it hurts to think that. மிஸ் பண்ணுவோம், பயங்கரமா மிஸ் பண்ணுவோம். அப்போ அது இல்லாதப்போ தான் இன்னுமே அதிகமாக நமக்கு தெரியும் இல்லையா, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் கான்வர்சேஷன் வாஸ் pretty much like I told him, be yourself, you're fine as a person. I'm sure that's what all of us think about you. So நீயா இரு போதும், I think you lace itnu அப்படி தான் பேசணும். And இந்த Dress சம்பந்தமா we had to talk a lot of things. அந்த ஸ்டைலிங் அந்த so அது சம்பந்தமா we சுத்தி உங்களோட வேலைக்கு வந்துறீங்களா கரெக்ட்டா. சோம் நல்லா பயங்கர ஸ்டைலா இருக்கணும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேர்ள்ஸ்ல அப்படியே இம்ப்ரெஸ் ஆகணும். சோமோட லுக்ஸுக்காக எந்த பொண்ணுமே இம்ப்ரெஸ் ஆக வேண்டாம். That's not what I need for my friend. I want, if anyone falls for him, I want them to fall for the kind of person he is. ஓகே, சூப்பர். அண்ட் அவர் என்ன சொன்னார், அதாவது நான் போகிறேன் உள்ளே போகிறேன் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் நான் இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஏதாவது சொன்னாரா? இல்லை, he was very clear that he was going to be himself. அதில் அந்த ஸ்டாண்டில் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். நான் அந்த போஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் நர்வஸான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டாமரிங் மேட்ரு வந்து நாங்கள் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எனக்கு ஃபீலே ஆனது கிடையாது அவர்கிட்ட. ஆக்சுவலா இப்போ எங்களுக்கு பார்க்குற எங்களுக்கும் ஃபீல் ஆகல. பட் அவர் ரிவீல் பண்ணார் பார்த்தீங்களா, அது அவர் சொல்லி தான் தெரியுதே அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ வரைக்கும். ஆனால் அது நடக்கல. ஆமா, it hasn't happened. See, maybe it's a childhood thing. அவருக்கு சின்ன வயசுலேருந்து I think he has that mind block. But என்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டு முன்னாடி கூட we had this discussion once, even before Big Boss. போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் I told him I've never felt this about you. Like ஒரு பேருக்கு கூட நீ ஸ்டாமர்லாம் பண்ணதில்லைன்னு அப்போ கூட நான் அதான் சொன்னேன். So that he definitely was very not, I wouldn't say conscious, but கொஞ்சம் ஒரு மைண்ட் பிளாக் இருந்துச்சு அவருக்கு. நம்ம போய் எங்கள் ஸ்டாமர் ஆகிடக்கூடாது, அது இருந்துச்சு. வேற வந்து as I told you this age thing, he felt from what people predicted, he felt our age groupல எனக்கு செட் ஆகிற மாதிரி யார் இருப்பாங்க, அது கொஞ்சம் அந்த தாட் இருந்துச்சு.
இல்லை ஏஜ் ரிலேட்டடாக வந்து நிறைய அதாவது ஒரு சில பேர் இப்போ வந்து சோமோ இப்போ வந்து நம்ம நிறைய இதுலேயே பார்த்துருக்கோம் ஆர்டிகல்லையும் சரி சோமோட வயது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களா ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி வந்து எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நீங்களே அது சொல்லிட்டீங்கன்னா நானே அதை பிரேக் பண்ணிடுறேன். ஆக்சுவலி என்கிட்டயே நிறையா பொண்ணுங்க தெரிஞ்சவங்க உண்மை வருதுப்பா பெண்கள். அதாவது ஏஜ் குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து Som is younger than me, is it? அப்படிலாம் கேட்டாங்க. நான் வந்து சில பேர்கிட்ட I told them what it is, சில பேர்கிட்ட I didn't. So I think in some website there is I don't even know what it is and all, but generally there is a perception that he is 28. He is not 28, this is for all you girls. He is 33. ஐயோ. Yeah. Okay. So that's his. I mean, வயசுல ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பருங்க. அதுவும் முக்கியமாக வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கார் லைஃப்பில். மெயினாக வந்து அந்த as you grow old வந்து எனக்கு I always என்ன சொல்கிறது as a person ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லையும் சரி எதுலேயுமே கொஞ்சம் ஐ ப்ரிஃபர் என்னோட கொஞ்சம் பெரியவங்கள கிட்ட ஐ கேன் கம்யூனிகேட் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் அவங்க வாழ்ந்திருக்காங்க இந்த உலகத்தில். ஸோ ஐ திங்க் தேல் ஹேவ் பெட்டர் கிளாரிட்டி வித் திங்ஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் ஷுட் பி சம்திங் யூ வில் ஹேவ் டு பி பாதர்ட் அபவுட்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம அவர் அந்த பாண்டிங் பற்றி அதாவது அவருடைய ஏஜ் ஃபேக்டர் பற்றி பேசும்போது அவர் ஸ்டில் சிங்கிள் அப்படின்னு பேசும்போது மெயினாக வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ் அப்படின்றது அவர் மென்ஷன் பண்ணார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவர் பெரிய ஒரு பிரேக்கப் அப்புறம் ஒரு டிப்ரெஷன்ல இருந்து தான் மீண்டு ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்றது புரியுது. ஸோ அந்த ஒரு பெயின் அப்போ நீங்க அவங்க கூட இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் I met him only after his breakup and see in அந்த பிரேக்கப் விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா there are always two sides. நமக்கு அது எவ்வளோ வேணா ஒருத்தங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், பட் அது என்னைக்குமே அதுல two sides இருக்கு. But yeah, I mean all of us get hurt when there is a phase like that. But again, one inspiring thing about him என்னன்னா அவரே சொல்லியிருந்தாரு that he got into habits. அது மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னு. பட் how you break that shell and come out of it னு ஒன்று இருக்கு. He's done that so beautifully. ஏன்னா இது வந்து Som practices martial arts. அவர் அந்த பாக்ஸிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கும் அவரோட ரியல் கேரக்டர் இட்ஸ் வெரி கான்ட்ரடிக்டிங். ரெண்டுத்துக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட மீம் வந்துருந்துச்சு இது மாதிரி இவர் வந்து பாக்ஸரா எதையா அடிச்சிட போறாரு குத்திர போறாரு. As a friend, I cannot even imagine him doing something like that. He can't harm people at all. அது வந்து இப்போ சில பேர் ஜிம்மிங் பண்ணுவாங்க, சில பேர் people get into few people travel. For me it's travel. இப்போ நான் அந்த மாதிரி ஜோன்குள்ளெல்லாம் போனேன்னா I want to just escape, I want to go somewhere அந்த மாதிரி. For him, his drug at that point was this. He wanted to learn a new art and he so beautifully done it. ஏன்னா அவர் வந்து சும்மா அந்த சில் பண்ணுறதுக்கு படம்லாம் கூப்பிடுவோம்ல வெளியே, அப்போ கூட அந்த டைம் அங்கே கிளாஸ் போனேன்னா வரமாட்டார். ஓகே. He is very consistent. That's something I really love about him. அதே மாதிரி வந்து this is one more thing that people might not know about him. He's acted in VIP 2. எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. VIP 2ல நிஜமாவே இங்கே நோ அஃபென்ஸ் டு த டீம், அவங்களாம் நோ அஃபென்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் அப்படிலாம் இல்லை. தட்ஸ் நாட் த திங். பட் ஸ்கோப் ஆஃப் கேரக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி அவங்க எக்ஸாஜரேட்டும் பண்ணிட்டுலாம் அவரை ஏமாத்தலை, அப்படிலாமும் ஒன்றும் நடக்கலை. பட் அவர் மொத்தமே அந்த படத்தில் 2 ஃப்ரேம் தான் வந்திருப்பாரு. நான் திட்டினேன் அப்போல்லாம், ஏன் இவ்வளோ அது லிட்ரலாக வெயில்ல அந்த காஜோலுக்கு வந்து ஹீ வுட் ஹவ் ஆக்டட் லைக் அ பிளாக் கேட் மாதிரி ஒன் ஆஃப் த. ஸோ அந்த ஒரு 3-4 ஷாட் வரத்துக்கு வந்து லிட்ரலாக ஒரு மாதம் 20 நாள் 25 நாள் ஹி ஹேட் டு கோ ஃபார் ஷூட், வேர் த சேம் ட்ரெஸ், ஸ்டாண்ட் அந்த வெயிலில் நிற்கிற மாதிரி ஃபுல் டே இருந்துச்சு. நானே கேட்டேன் இதில் உனக்கு ஸ்கோப்பே இல்லைன்னா ஏன் பண்ணுறேன்னு. பட் சின்ஸ் ஹீ சைன்ட் அப் ஃபார் இட், ஹீ டிட் இட். அண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சில்டு பர்சனாக தான் இருக்கார் வீட்டில். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாரு கூட வந்து சோமுக்கு நல்ல கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ பிக் பாஸ்? அவர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் they have that bro code. அவங்க ரெண்டு பேரும் இட்ஸ் நைஸ் டு see. பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காரா நிஷாவும் நல்ல ஒரு மாமே சோமே மாமே was nice. ஆமா அவங்க ரெண்டு பேரும். அண்ட் ஐ திங்க் ஓரளவுக்கு ரம்யாக்கும் அவருக்கும் டெம்பரமெண்ட் செட் ஆகும் நான் நினைக்கிறேன். சின்ஸ் ஐ நோ வாட் சோம் இஸ், அவங்களும் கொஞ்சம் ரியலா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க. ஸோ ஐ திங்க் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோஷன்ட்
இப்போது அங்கேருந்து ஒருத்தங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆவாங்க அப்படின்னா தெர் இஸ் அ சான்ஸ் இஃப் தே கெட் டு டாக் டு ஈச் அதர் ஐ ஃபீல் தே மைட் பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். க்ளோஸ் ஆகிறது ஓகே, பட் அதை தாண்டி ஒரு சில கேரக்டர் வந்து சோம், அதாவது அவரோட கேரக்டருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகாது அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் அவர் அவாய்ட் பண்ணிடுவார்? சோம் வந்து நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, கடைசி 2 நாள் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தார், எங்கேயாவது போய் லூஸ் மாதிரி ஏமாந்து வைக்காத, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு இருக்க மாட்டேன்னு சொன்னார். ஸோ வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் சேவ்ட் மீன்றதை விட he always keeps telling me that you're too nice to people, don't be that. And he has always seen me people walk all over me for it. Okay. Something similar happened in the recent times also. So அதெல்லாம் ஃபீலே வந்துட்டு திட்டி விட்டுருவாரு செம்மையா, உனக்கு அறிவில்லை மென்டல்லாம் ஆல் தட் வில் ஹேப்பன். ஸோ அதனால செட் ஆகாதுன்னு பார்த்தா அவருக்கு வந்து ரொம்ப இந்த டிப்ளமசி மேனிப்புலேஷன்லாம் பிடிக்காது. தப்புனா தப்புன்னு சொல்லிட்டா அவர் மேலே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாலே ஒத்துப்பாரு. பட் இஃப் பீப்புள் பிளே அரவுண்ட் நோ ஹீல் ஸ்டில், அதாவது ஹீ வில் நாட் ஃபேக், ஓகேங்களா, பட் ஹீ வில் ட்ரை டு ஸ்டே அவே. அது கரெக்டு தான். அந்த லெட்ஸ் டாக் நைஸ் திங். ஸோ அந்த மாதிரி அங்கே யார் இருக்கான்னு ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ எம் எனி குட் அட் இட். பட் யாராவது ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க, விளையாடுறாங்க, ஒன்று பேசிட்டு வேற ஒன்று செய்கிறாங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ திங்க் ஹீல் அவாய்ட் தெம். ஓகே. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா சீரியஸான விஷயத்துக்கு? அதாவது சீரியஸாக அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப அவரை அப்படி ரொம்ப பேரண்ட்லி எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி யாராச்சும் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஹீ வில் அட்ரஸ் இட்டே தவிர அவரை எதுக்குமே வாய்ஸ் ரைஸ் பண்ணி இல்லை வந்து அந்த எப்படி சொல்கிறது ஒரு வேர்பலாக அப்யூஸ் பண்ணியோ இல்லை குரலை வசத்தியோ இல்லை ரொம்ப கோவப்பட்டோ நான் பார்த்ததே. தட்ஸ் நாட் ஹிஸ் நேச்சர் அட் ஆல். ஹிஸ் ஆங்கர் வில் லாஸ்ட் நாட் ஃபார் மோர் தென் 5 minutes, அவ்வளோதான். ஏன்னா எங்களுக்கே சின்ன சின்ன சண்டைலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அவரே வந்து சாரி சி வா லூஸுன்னு பேசிடுவார், அவ்வளோதான். அது வந்து அப்படியே அதை மனசுலேயே வச்சுட்டு அந்த அப்படியே கோவம் காமிச்சிட்டு ஹீ கேன் நாட் டூ தட். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து இந்த நாமினேட் பண்றப்பெல்லாம் 2 பேரோட பேர்லாம் சொல்றாருல்ல, அதெல்லாம் எனக்கு வந்து வேற லெவல் ஷாக். பட் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கேம். அத அவங்க பண்ணி தான் ஆகணும் இல்லையா. பட் even on those levels he is somebody who wouldn't want to hurt a person. He is like that. ஓகே. அண்ட் நிறைய ஒரு நியூஸ் ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் சூரரை போற்று படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? I think it was for some ad if I am not wrong. எனக்கு தெரியல, மேபி எனக்கு தெரியலையா இருக்கும். பட் ஷூட்டுக்கெலாம் கன்சிஸ்டண்ட்டாக அது மாதிரி நாங்கள் மாதக்கணக்காலாம் பேசாமல் இருந்ததே கிடையாது. லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் கூட அட்லீஸ்ட் மாதம் 2-3 வாட்டி மீட் பண்ணிடுவோம் இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் எதாவது நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக he would have told us. ஓகே. I don't think so. Maybe I'm wrong as well. எனக்கு தெரியல. ஓகே. ஸோ நீங்கள் பர்சனலாக வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக சோம் பற்றி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? He is a team playerன்னு சொல்லணும். ஸோ ரொம்ப செல்ஃப்லெஸ், ரொம்ப செல்ஃப்லெஸ். அது ஒரு ரொம்ப அழகான விஷயம் அவரை பற்றி. He is an animal lover. ஓகே. குட்டு இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதை தாண்டியுமே கூட ஹீ இஸ் அ பிக், ஏன்னா அவர் வந்து ஃபார் த லாங்கஸ்ட் டைம் ஒரு ஏப்போட பிக்சரை வந்து நீங்கள் முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும், ரொம்ப மாதம் அதை தான் வச்சுருந்தாரு. நானே திட்டுவேன், டிபியை மாற்றி தொலையும், ஏன் இப்படி பண்ணுற அப்படிலாம் சொல்லியிருக்கேன். என்கிட்ட சொன்னதே கிடையாது. பிக் பாஸ் ஓகே ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு 15 days கேப் இருந்துச்சு இல்லை, நான் கெஞ்சினேன் போகிறதுக்கு முன்னாடியாச்சும் அதை மாற்றிட்டு போடாத செஞ்சு அந்த மாதிரி வந்து இது பண்ணேன். அப்போ அதுக்கு ஒரு ரொம்ப அழகான கதை ஒன்று சொன்னார் எனக்கு. நான் அதை நியூஸில் படிச்சிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு அந்த ஏப்போட பேர் கூட ஞாபகம் இல்லை. ஐ திங்க் தட் ஏப் சேவ்ட் சம் ஹியூமன்ஸ் லைஃப் அண்ட் இன் தட் கோர்ஸ் ஆஃப் டைம் ஹி வாஸ் ஷாட் டெட். இதை வந்து நான் எப்பயுமே ஒரு பேசிக்காக ஒரு கான்வர்சேஷன் வரப்போலாம் சொல்லுவேன், உன் இன்ஸ்டா டிபியை மாற்றேன், ஏன் இப்படி பண்ணுற. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, நம்ம எந்த மீம் பார்த்தாலும் அந்த டைரக்ட் டிஎம் பண்ணுவோம்ல ஒரு 4 பேருக்கு, அந்த 4 பேரில் எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு 4 பேரில் அவர் பேர் இருக்கும். ஸோ வி ஆல்வேஸ் ஷேர் மீம்ஸ் ஆர் சம்திங் ஓவர். அப்போ எப்பயுமே சொல்லுவேன். பட் என்கிட்டயே வந்து அதை ஜஸ்டிஃபையே பண்ணது கிடையாது. கடைசியாக தான் he told me, see this is why I have it and I felt so bad. I was like, ஐயோ இது தெரியாம நம்ம இவ்வளோ நாள் திட்டிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். So he is very tender. He is a great human being. I'm sure people know it by now. But yeah, அந்த beyond what they see, there is a
இன்னுமே much nicer side of him. Yeah. And I wish that comes out. ஷியோர் அண்ட் அவருடைய பர்சனல், அதாவது அவருடைய ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. Okay. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். He has a younger brother. அண்ட் அவங்களுக்கு அப்பா இல்லை. ஸோ ஆண்டி இருக்காங்க. அவங்கள பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேனே தவிர ஐவ் ஹர்ட் தட் தே ஆர் அ ஜாயிண்ட் ஃபேமிலி, தே ஆர் அ பிக் ஃபேமிலின்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இன் பர்சன் ஐவ் நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். அண்ட் அவர் அந்த பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பயோ மாதிரி போடுவாங்கள்ல, அந்த வீடியோலேயே அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது ஐம் ஸ்டில் சிங்கிள் யூனோ அண்ட் ரெடி டு மிங்கிள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அது பார்த்துட்டுல நிறைய அதாவது பிக் பாஸ் மீம்ஸ் போடுறவங்களாம் இல்லை, ஒரு 90s கிட்ஸோட கதறல்யா அது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஐ மீன் ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் சோம் கைண்ட் ஆஃப், ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சோமுக்கும் சரி என்னோட மற்ற பசங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி ஐ ஆல்வேஸ் ஐ வில் ஃபைண்ட் சம் நைஸ் கேர்ள் ஃபார் யூ. ஓகே, ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் வரப்போலாம் ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா. சி இஸ் நாட் அகெயின்ஸ்ட் லவ் ஆர் அகெயின்ஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஹீ ஹேஸ் டு பி சிங்கிள் மாதிரி. அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஹீ இஸ், ஐ மீன் நம்ம எல்லாருக்குமே இஃப் வீவ் ஹேட் அ ஃபேர் ஷேர் ஆஃப் pain from the past, it takes time. We think to again get into the same kind of loop, but at the same kind of loop irukadu ella vaatiyum. So that is something I've tried telling him a couple of times, but அந்த டாபிக் குள்ள நான் ரொம்ப போக மாட்டேன், நாங்கள் ரொம்ப பேசினதில்லை. அதாவது ஐ ஹாவ் டு பி ஃபினான்ஷியலி சவுண்ட் பிஃபோர் ஐ ஹாவ் சமன் இன் மை லைஃப் இஸ் வாட் ஹீ ட்ரை டெல்லிங் டிவியில். அந்த மாதிரி சொன்னதில்லை. ஸோ தட் பார்ட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஹர்ட். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டே இதை சொல்லியிருந்தேன்னா நான் 1000 பொண்ணு கொண்டு வந்து நிறுத்திருப்பேனே, அந்த மாதிரி வந்து அப்படி ஐ ஃபெல்ட் பேட். அப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு அவர் வெளியே வந்த உடனே, அதாவது 100 நாட்கள் கழிச்சு ஒரு வெற்றியாளராக கூட அவர் வர வாய்ப்பு இருக்கு. வந்த உடனே நீங்க சோம் கிட்ட பேச நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க? இதுக்கப்புறம் என்ன மாதிரி கான்டென்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் சம்திங் ஐ வில் டெஃபினெட்லி ஆஸ்க் ஹிம். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே கூட தானடா இருந்தேன். அது கண்டிப்பா ஐ வாண்ட் டு டாக் அபௌட் இட் டு ஹிம். இப்போ வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 4 போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஓரமா வச்சுட்டு சோம வந்து இழுக்க வேணாம், தாண்டி ஒன் ஸ்வீட்டஸ்ட் பர்சன். ஐ ஃபீல் ரம்யா பாண்டியன் ரொம்ப ரியலாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஐ see a consistency in her. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. ஷீ இஸ் நாட் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் எனி ஒன் ஆர் ரொம்ப அவங்க ரூடாக பேசியோ நான் பார்க்கல. எங்கே அவங்களுக்காக நிற்கணுமோ நின்றுக்கிறாங்க, அதையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அது அவங்கக்கிட்ட பிடிச்சிருக்கு. ஐ ஆல்சோ லைக் ஆரி. ஓகே, on a very selfish level, because I also see that Som and him are sharing a nice so எனக்கு அது I feel he's a lot like Som for except for the cheerful. அவர் கொஞ்சம் இன்னுமே I think he's little older than Som, so இன்னுமே he's more composed than him. Somewhere I see Som to be a person like him only as he grows old. அப்படி நான் பார்க்குறேன் அவர். So I think these two people எனக்கு for now I like them. Okay, and சோம் வந்து in case வந்து BB4 வின் பண்ணிட்டாரு, நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்ன ஷேர் பண்ணுவீங்க அவர் வெளியே வந்த உடனே? I'll be the happiest. See, ரொம்ப பயஸ்டாக ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்லணும்னா any day I will want my friend to be happy than winning a title. So ரொம்ப eventually if people hurt him or I wish touch wood such things don't happen, but அப்படி ஆச்சுன்னா I would want him to come out than stay. Okay, that's one thing. But இதெல்லாம் தாண்டி இந்த 100 நாளும் வந்து his mental health is good. அப்படி இப்போ இருக்க மாதிரியே அவர் சந்தோஷமாக இருக்கிறார், பீஸ்ஃபுல்லாக இருக்கார், அதோட டைட்டில் வின் பண்ணிட்டு வந்தார்னா as friends I think we'll be the happiest for him. And எனக்கு தெரிஞ்சு இப்போவே அவரோட அதாவது மக்களுக்கு அவரை பற்றி தெரியாத a lot of talented sides of him வெளியே வருது இல்லையா? ஸோ winning and losing I don't think it even matters. அது that's just part of இது, that's just part of that particular show. But I think he's already won hearts. I think that's more important. மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது தான் அந்த கேம் ஷோவோட மெயின் இதுவே. சோ அத அவர் கரெக்ட்டா பண்ணிட்டு வராரு அப்படின்றது. So as a friend if you ask me I genuinely want him to win more hearts than win the title. That's more important. Okay, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டீங்க. அண்ட் கடைசியாக நீங்கள் சொல்ல வரது என்ன அப்படின்றத நான் கேட்கவே வேணாம், ஏன்னா இதுவே வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜாக தான் இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் அஸ். Thank you. I had a great time as well. All the best to your entire team. All the best to the entire Little Talks team. Same here. Thank you. Bye.